गाइस वेलकम टू मिस्टर aquarium இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு நல்ல ஃபில்ட்ரேஷன் பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கேனிஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டில் வருது. இப்போ நம்ம ஆர்எஸ் எலக்ட்ரிக்கல் பிராண்டை சூஸ் பண்ணியிருக்கோம். இது ஆர்எஸ் எலக்ட்ரிக்கல்லே 55ங்கிற மாடல். வாங்க பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து அது கொடுத்துருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு எக்ஸ்ட்ரா சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க. டியூப் ஓசி இது வந்து அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கிற மேல் கொடுத்துருக்காங்க. கேனிஸ்டர் பண்ணுறது எடுத்துடலாம். இதான் அந்த கேனிஸ்டர் ஃபில்டர். இப்போ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம். இப்போ இந்த சைடில் இருக்க கிளிப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஒவ்வொரு கிளிப்பு இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த டாப்பை வந்து நம்ம அப்படி ஸ்லோவாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கேனிஸ்டருக்குள்ள பவர் ஹெட்டு. இதில் இருந்தால் வாட்டர் வந்து இன்லெட்டும் அவுட்லெட்டும் இருக்கும். இந்த கேனிஸ்டர் ஃபில்டரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 லேயர் கிட்ட இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸும் ஒவ்வொரு லேயரு. ஃபஸ்ட் லேயரில் அவங்க ஏற்கனவே ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 2வது லேயரு, இது 3வது லேயர். இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான பெனிஃபிஷியல் பாக்டீரியாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பெனிஃபிஷியல் பாக்டீரியா பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு செராமிக் ரிங்ஸ் எடுத்துருக்கேன். இது ஒரு 1 kg கிட்ட எடுத்துருக்கேன். இது எப்படி நம்ம இதில் போடலாங்கிறது பார்ப்போம். இப்போ கேனிஸ்டரில் ஃபஸ்ட் லேயரில் வந்து ஆல்ரெடி அவங்க ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க. இப்போ அடுத்ததாக நம்ம அடுத்த லேயருக்கு வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா எது ஆட் பண்ண போகிறோம்னா செராமிக் ரிங்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் இந்த பாக்ஸுக்கு 1 kg கிட்ட செராமிக் ரிங்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இந்த கவர் வந்து கட் பண்ணிடலாம். இது வந்து சிப்லாக்காகவே இருக்கும். நம்ம இதை வந்து அப்படியே இந்த இதில் வந்து வச்சு விடலாம். இப்போ அடுத்த பேக்கையும் நான் வந்து உள்ளே வச்சிருவேன். இது ஓரளவு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இதை வந்து தூக்கிக்கலாம். அப்புறம் வச்சு முடிச்ச பிறகு இந்த மாதிரி லாக் பண்ணி விட்ருங்க. அடுத்த 3rd லேயருக்கு வந்து நம்ம வந்து ஆக்டிவேட்டட் கார்பனை ஆட் பண்ண போகிறோம். இதுவுமே அந்த மாதிரி சிப்லாக்குள்ளே தான் கொடுத்துருப்பாங்க. உள்ளேருந்து மெதுவாக எடுத்துருங்க. இதையும் டேமேஜ் பண்ணிடுறாங்க. இப்போ இதையும் வந்து நம்ம கட் பண்ணி கட்டிடலாம். தேர்ட் லேயருக்கு இப்போ நான் வந்து சார்கோல் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு பெனிஃபிஷியல் பாக்டீரியா தான். சிப்பை லாக் பண்ணி இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ரெண்டாவது பேக்கையும் இப்போ வந்து சார்கோலாக ஆட் பண்ணுவேன்.
இதையும் ஆட் பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம 1 by 1 உள்ளே ஆட் பண்ணிடுவோம். ரெண்டாவது செராமிக் ரிங்ஸ் வைக்கும். இந்த நாசில் வந்து ஒன்று போல் இருக்க மாதிரி பார்த்துக்கிறோங்க. இப்படியும் அப்படியும் மாற்றி மாற்றி வச்சிடாதீங்க. லாஸ்ட்டாக ஸ்பாஞ்சையும் வச்சிடலாம். அடுத்தது வந்து லாக் பண்ணிடலாம். இப்போ இன்புட் ஒர்க்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெளியே என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறத பார்த்துடலாம். இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். 2 ஹோஸ் இருக்குது. அதுபோக இது வந்து இன்லெட் அவுட்லெட் வாட்டர் ஃப்ளோ ஆகுறதுக்கும் உள்ளே போகிறதுக்கும் வெளியே தள்ளதுக்கும் உள்ளது. இதில் இன்னும் அவுட்டுங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக இது வந்து உள்ளுக்க தண்ணியை வெளியே பம்ப் பண்ணதுக்கும் அப்புறம் கேனிஸ்டருக்கு போயிட்டு திருப்பி தண்ணியை வந்து உள்ளே பம்ப் பண்ணதுக்கும் உள்ள கொடுத்துருக்க பைப்பு. இந்த ரெண்டுமே அப்படி தான். அந்த பைப்பு இல்லாட்டி நீங்கள் இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி வாட்ரு ரெயின் வாட்டர் மாதிரி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். வாட்ரு உள்ளுக்கு வரும்போது தண்ணி உரியும் போது அதே மாதிரி உறிஞ்சிக்கிறோம். இது எல்லாமே அதில் கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரா பார்ட்டிகல்ஸ். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கிறத பார்த்துடலாம். இப்போ இந்த ஹெட்டை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதில் தான் நம்ம எல்லா பார்ட்ஸையும் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்கிறத பார்த்துடலாம். 1 by 1 உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதில் வந்து வார் பெல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பெல்ட்டை நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் இதில் மாட்டிடுங்க. அவ்வளோதான், மாட்டியாச்சு. இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா பெல்ட்டு நம்ம போட்டுட்டோம். அதனால் கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸ் கொடுத்தே ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஃபோர்ஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. எல்லா சைடும் லாக் பண்ணிடலாம். வீடியோ அடுத்ததாக வந்து இன்லெட் அவுட்லெட் பைப்பு மாட்டப்போகிறோம். இதில் அவுட்லெட்டுன்ட்டு 2 எண்ணம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இதையுமே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வாசரை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. வாசர் எதுக்கு ரிமூவ் பண்ணுறோன்னா இந்த கிளிப்பை நம்ம வந்து லாக் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டுங்க. இப்போ நம்ம திருப்பி வாசரை மாட்டிடணும். வாசரை மாட்டியாச்சு. இப்போ இந்த 1 மீட்டர் ஓசை வந்து நீங்கள் ஒரு நாப்பில் மாட்டிடுங்க. மாட்டியாச்சு. நல்லா 2 ஓசையும் கிரிப்பாக இருக்கிறதுக்காக ஃபுல்லாக நல்லா டீப்பாக நீங்கள் வந்து மாட்டிடுங்க. இப்போ நான் முடிஞ்ச அளவு டீப்பாக மாட்டிட்டேன். இப்போ இந்த 2 க்ரீனிஷ் உள்ள இதை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கன்னா ஓஸ் வந்து டைட்டாக கிரிப்பாக பிடிச்சிக்கிறோம். அது ரிமூவே ஆகாது. இந்த நாபு வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி
எந்த லெவலில் வேணுமோ உங்களுக்கு வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த நாபையும் நான் வந்து கொண்டு வந்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக என்னென்ன இதை ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறது பார்ப்போம். இதில் இப்போ வந்து அதிகமாகவே நமக்கு வந்து ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு தேவையானது உங்கள் டேங்க் எப்படின்னா செட்டப் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். இப்போ 2 மாதம் நம்ம வந்து மாட்டியாச்சு. அடுத்ததாக என்னென்னு பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி லென்த்தியாக இருக்க யூ பைப் எடுத்துக்கோங்க. இது வந்து டேங்க்குள்ளே இருந்து தண்ணியை வந்து கேனிஸ்டருக்கு கொண்டு போவோம். இது வந்து இன்லெட்டு, வாட்டர் வந்து கேனிஸ்டருக்குள்ளே போகிறதுக்காக இன்னும் போட்டிருக்க சைடுக்கு பார்க்க இந்த லாங் ஓஸை மாட்டுங்க. ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு நாப் எடுத்துக்கிறேங்க. அதையும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து கீழேருந்து அழுக்க வந்து ஃபில்ட்ரு பண்ணி கேனிஸ்டருக்கு இன்லெட்டாக கொண்டு போவோம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து அடுத்த ஓசை எடுத்தாச்சு. அதுதான் அவுட்லெட்டுக்குள்ள பைப்பு. கேனிஸ்டர்லேருந்து வாட்டர் வந்து டேங்க்குள்ளே வந்துடும். இது வந்து இந்த நாபை வந்து ஆட் பண்ணதுக்காக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா வாசர் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல கிரிப்பாக மாட்டிக்கோங்க. இது ஒரு லில்லி பைப் மாதிரி தான். இது வந்து வாட்டர் வந்து கொஞ்சம் ஸ்லோ மெத்தடில் டேங்குள்ளே கொண்டு போகிறதுக்காக இதையும் நீங்கள் கிரிப்பாக மாட்டிடுங்க. இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது அவுட்லெட்டுக்காக நான் கொடுத்துருக்கேன் பைப்பு, பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம், மழை பொழிவு மாதிரி வைக்கணும்னா இந்த 2 எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ரெயின் மாதிரி செட்டப் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து டேங்க் சைஸ் வந்து ஒரு 3 அடிக்குள்ளே இருக்குன்னா இந்த மாதிரி இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இல்லை சப்போஸ் கூட்டணும்னா அதிகமாக கூட்டணும்னா இவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் கூட்டிக்கலாம். இந்த பைப்பு வந்து இந்த இதை ஆட் பண்ணணும் நீங்கள். இப்போ அவுட்லெட்டுக்கு நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இதே ரெயின் மாதிரி செட்டப் பண்ணோம்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஓஸை வந்து அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா மழை மாதிரி உங்கள் தொட்டிக்குள்ளே விழுவும். நான் இப்போ வந்து இந்த டேங்க்கு நான் செட்டப் பண்ண போகிற டேங்க்கு வந்து இந்த இது தான் வைக்க போகிறேன். இப்போ இது எதுக்குன்னா டேங்கில் வந்து கிளாஸில் வந்து கிரிப்பாக பிடிச்சி நிற்கிறதுக்காக இந்த மாதிரி சக்ஸஷன் கப் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் மாட்டி விட்டுருங்க. இப்போ இந்த அவுட்லெட்டுக்கு மாட்டியாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம இன்லெட்டுக்கும் மாட்டி விட்டுருவோம். இப்போ இந்த கேனிஸ்டர் எப்படி அன்பாக்ஸ் பண்ணோம், ஃபிக்ஸ் பண்ணோங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.